விபத்து தொடர்பான மத்திய அரசின் சட்ட திருத்தத்தை எதிர்த்து லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தானவில் பெட்ரோல் வாங்க கேன்களுடன் பெட்ரோல் நிலையங்களுக்கு மக்கள் படையெடுத்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். மத்திய அரசினுடைய புதிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக வட மாநிலங்களில் மோட்டார் வாகன உரிமையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கடும் முழு அடைப்பு மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள ஹிட் அண்ட் ரன் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த லாரி ஓட்டுநர்கள் கடுமையான வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலை மறியலும் ஏற்பட்டுள்ள நிலையில் ஓட்டுநர்கள் ஈடுபட்டு வருவதால் கடுமையான பாதிப்பு என்பது பொது போக்குவரத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொது போக்குவரத்தினுடைய பாதிப்புகள் காரணமாக பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் கியூக்களில் நின்று பெட்ரோல் நிலையங்கள் பெட்ரோல்களை வாங்கி செல்வதையும் மிக முக்கியமாக நம்மளால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இயல்பு வாழ்க்கை என்பது இந்த போராட்டங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசாங்கமானது முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியிலும் இந்த மோட்டார் வாகன சங்கங்கள் சார்பாக இன்று ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டது. மிக முக்கியமாக இந்த புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கும் சட்ட திருத்தத்தை பொறுத்த அளவில் அதை கொண்டு வருவதற்கு முன்னதாக மத்திய அரசாங்கமானது அமைப்புகளிடம் ஒரு ஆலோசனையை நடத்தி அதன் பின்னர் முடிவு எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த சட்டத்திருத்தம் தொடர்பாக யாரிடமும் விவாதிக்கப்படாமல் இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்தார்கள். அகில இந்திய மோட்டார் மற்றும் சரக்கு போக்குவரத்து சங்கத்தின் உறுப்பினர்கள் எந்த எதிர்ப்பையும் இந்த விவகாரத்தில் தெரிவிக்கவில்லை. உடனடியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்த அகில இந்திய மோட்டார் வாகனங்கள் காங்கிரசினுடைய தலைவர் பால் மல்கித் சிங் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை பொறுத்த அளவில் டிரைவர்களுக்கு பெரும்பாலான பாதிப்புகள் என்பது ஏற்படுத்தும் வகையிலும் அவர்களுடைய லைசன்ஸ்கள் மற்றும் ஆவணங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வகையிலாக இந்த திருத்தமானது உள்ளது. இதனை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசிற்கும் ஏற்கனவே கடிதங்களானது எழுதப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது அகில இந்திய மோட்டார் வாகன காங்கிரசினுடைய தலைவர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். நந்தா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.